ஹாய், குட் மார்னிங் ஆல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். இன்னைக்கு வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நமக்கு ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அசெட் வந்து எப்பயுமே லயபிலிட்டிக்கு ஈக்குவல். ஏன்னா வந்து இதுக்கான லாஜிக் வந்து எவ்வளவு கேபிட்டல் ஒரு கம்பெனி வந்து பாரோ பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட அந்த அமௌண்ட் லைக் ஈக்விட்டி அண்டு பாரோயிங் ஆர் பாண்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் லயபிலிட்டிஸ் சைடில் வரும். தென் இந்த லயபிலிட்டிஸ்லேருந்து தான் நம்ம வந்து அசெட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எவ்வளவு கேபிட்டல் இருக்கோ அதுதான் வந்து அசெட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். மிச்சது வந்து கேஷாக இருக்கும். ஸோ கேஷ் அண்டு ஃபர்னிச்சர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அசெட்டில் இருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே வந்து அசெட் வந்து லயபிலிட்டி சைடோட டேலி ஆகணும். ஆனால் தான் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டான பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ அசெட்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கு ஒரு கம்பெனி, எவ்வளவு வந்து லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஷோ பண்ணுறது தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ அப்போ அதில் வந்து இன்னொரு சின்ன கேல்குலேஷன் என்ன அப்படின்னா வந்து இந்த அசெட்டையும் லயபிலிட்டிஸையும் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து வர்றது தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அந்த கேபிட்டல். அதில் வந்து எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்புறம் லயபிலிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளவு ஷேர் இருக்குது, ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளவு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஃபார்முலா, நம்ம இதில் அக்கௌண்ட்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ ஒரு தடவை நான் வந்து இப்போ ரீகேப் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்கு இதுதான் வந்து கீ இண்டிகேட்டர்ஸ். இப்போ இங்கே இருக்கிறது என்ன பார்க்கணுன்னா, ஒரு கம்பெனியில் கேபிட்டல் ரிசர்வ்ஸு அதிகமாக இருக்கணும். எவ்வளோ கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். போன வருஷத்தோட ரிசர்வை விட இந்த வருஷம் ரிசர்வ் கூட இருக்கணும். அதே மாதிரி செக்யூரிட்டி ப்ரீமியம் ரிசர்வ்ஸு, ஜென்ரல் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் அசெட் சைடில் வரும். ஸோ இது வந்து அதிகமாக இருக்கணும். இருந்தால் வந்து நல்ல இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அசெட் சைடு எப்பயுமே கூட இருக்கணும், லயபிலிட்டி சைடு வந்து கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து ஜென்ரல் ரூல். இப்போ லாங் டேர்ம் பாரோவிங் அப்படின்னும் போது பாரோவிங்கை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடு இல்லையா. ஸோ இந்த லைபிலிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கணும். டிஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ டேக்ஸ் வந்து எப்படின்னா இந்த இயர் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு கெட்டுற மாதிரி, ஆனால் இப்போ வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து காட்டணும் பேலன்ஸ் ஷீட்டில். லைபிலிட்டி சைடில் தான் நம்ம வந்து காட்டுவோம், ஏன்னா கெட்ட வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து அது லைபிலிட்டி சைடு. ஸோ இது வந்து கம்மியாக இருக்கணும். தென் வந்து லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். யூஸ்வலாக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. அது வந்து ஆப்டிமமாக இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதோட லாஜிக் வந்து ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிக்விடிட்டி மாதிரி, இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இது கூட இருந்துச்சுன்னா கம்பெனியோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். கம்மியாக இருந்துச்சுன்னா கம்பெனியோட லிக்விடிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அதாவது இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலே எடுத்துக்கோங்களேன். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது வந்து லிக்விட் கேஷு. இந்த லிக்விட் கேஷ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கம்பெனி நல்லா ரன் ஆகும். பட் ஆனால் மிச்சம் இருக்கிற கேஷை நம்ம வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் கம்பெனி க்ரோத் ஆகும். தேவையில்லாமல் லிக்விட் கேஷ் வச்சுருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதிகமாக எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டோம்னா லிக்விட் கேஷே இல்லை அப்படின்னா நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன வச்சு செலவு பண்ணுறது. ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆப்டிமமாக இருக்கணும். தென் வந்து ட்ரேடு ரிசீவபிள்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஆப்டிமமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்க கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ போன இயரை விட இந்த இயர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், ஏன்னா இது இன்கமாக வந்திருக்கும். ஸோ ரிசீவபிள்ன்றது வர வேண்டியது, கிரெடிட்டில் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம அங்கே வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அங்கே அந்த அமௌண்ட் வந்து இங்கே டிடெக்ட் ஆகிற அமௌண்ட் வந்து அங்கே கனெக்ட் ஆகுது. இனி அடுத்த ஸ்லைடில் அதை பார்ப்போம். எப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டு ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது. ஓகே, அடுத்து அக்கௌண்ட் ரிசீவபிள் அதே மாதிரி தான். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ன்றது சப்ளையர் சைடு,
அக்கௌண்ட் ரிசீவபிள்ன்றது வந்து கஸ்டமர் சைடு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ். தென் வந்து எவ்வளவு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது, தென் எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம இந்த ரேஷியோ அனாலிசிஸில் தான் இதோட மெட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு நாளில் வந்து ஒரு இன்வென்ட்ரி கேஷாகவும் கேஷ்லேருந்து திரும்ப இன்வென்ட்ரியாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த சைக்கிள் வந்து டேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லது, டேஸ் கூட இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே இதுதான் முக்கியமான விஷயம், எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ சேல்ஸ் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் கேஷ் சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எழுதிடுவோம். ஆனால் அதே இது கிரெடிட் சேலை வந்து நமக்கு ரிசீவபிளில் போயிடும். கேஷை வந்து லைக் இருக்கிற கேஷை அசட் சைடில் கேஷ் பேலன்ஸில் மிச்சம் இருக்கிற கேஷை எக்ஸ்பென்சஸ் போக. ஸோ இதுலேயே வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு பேயபிள் அப்படின்றது நம்ம ரிசீவபிள் மாதிரி கொடுக்க வேண்டியது. எப்பயுமே பேயபிள் கம்மியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பேயபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்ளையருக்கு கொடுக்க வேண்டியது, தென் வந்து லைக் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இந்த மாதிரி வரும். ஓகே அடுத்து வந்து டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது வந்து என்ன ஆகுனா, சப்போஸ் இந்த இயர் வந்து டிடெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா மிச்ச டெப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்றத அடுத்த இயருக்கு வந்து பாஸ் ஆன் ஆகும். ஆக்சுவலாக நிறைய மெத்தட் இருக்குது டெப்ரிசியேஷனில், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு அது இதுன்னு. ஸோ அதில் வந்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு இத்தனை இயருக்குன்னு அக்குமுலேட் பண்ணி டோட்டலாக ஒரு இயரில் டெப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இயரில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளால் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் காட்ட முடியாது. ஸோ அப்போ அது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு போகும். அப்புறம் 1 இயரில் வந்து எக்ஸ்பென்சஸ் சைடில் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து இந்த கனெக்ஷன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது இப்போ 2024 இப்படி இருக்குது அப்படின்றது இந்த 1 இயருக்கு தான் இது வந்து ப்ராஃபிட்டு, இவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்கு, இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படின்றது. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அசட் அண்ட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு லயபிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ அசட்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு 1 இயர் கழிச்சு அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ அசட் இருக்குது, இவ்வளோ லயபிலிட்டி இருக்குது அப்படின்னு இது மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி தான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இப்போ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அதர் இன்கம் அப்படின்றத நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்பெனியில் போடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு அசட் சைடு வரும். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபினான்ஸ் காஸ்ட்டு டெப்டாக கன்வெர்ட் ஆகும். தென் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்னா இப்போ ரிசர்வ் அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் அப்படின்றத 2 இதாக பிரிப்போம். ஒன்று வந்து ரீட்டெயின்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு, அதுதான் ரிசர்வ்ஸ் ஆகுறது. தென் வந்து டிவிடெண்ட் பே பண்ணுவோம். ஆக்சுவலாக ஏர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டை 2ஆக டிவைட் பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டிவிடெண்ட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவோம். இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸை திரும்ப வந்து இதுலேயே வந்து பேலன்ஸ் ஷீட்லேயே போடுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு உள்ள கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணோம்னா இப்போ 2024 வந்து ஒரு பேயபிள் இருக்குது, பேயபிள் அமௌண்ட் இங்கே குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த 24 உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து அதே அமௌண்ட் வந்து இங்கே காட்டியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ காட்டல அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட் எங்கே போச்சு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஆடிட்டிங்கில் போய் தான் வரும். அதனால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது, லாஜிக்கலாக ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக் நாலேஜ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸை பொறுத்து. ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோ லெக்சர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ.